அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த சித்திரை மாதம் பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களை கொண்ட ஒரு சுழற்சி. 38வது வருடம் குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாசுவ வருடம் பிறக்க இருக்குது. குரோதி அப்படின்னாலே பகை கேடு, இது எல்லாமே நீங்க போகிற வருடமாகவும் இந்த விஸ்வாசுவ வருடம் அப்படின்னா உலக நிறைவு வருடம் அப்படின்னு பொருள். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் நமக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவான் 12 ராசிகள்லேயும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். சூரியன் மேஷ ராசியில் அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் கடக ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறாங்க. புதன் சுக்கிரனும் மீன மனையில தான் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் மேஷ ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நவ கிரகங்களோட மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்து முடிக்கும் திறன் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்டு தான் செய்து முடிப்பாங்க. விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. சூரியன் புதன் கூட்டணி அப்படிங்கிறது இந்த மாதத்தின் கடைசியில் இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் 8ல் மறைஞ்சி நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி புதன் சுக்கிரன் ராகு அப்படிங்கிற 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதுவும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதனும் இணைஞ்சிருக்காங்க. அப்போ புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நிதி பற்றாக்குறையிலிருந்து இந்த மாதத்தில் நீங்கள் விடுபட போறீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் 5ல் இருக்கிறது யோகமான பலன். குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. குருவின் பார்வை கிடைச்சிருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. சூரியன் உங்கள் ராசிக்கு 9க்கு அதிபதி. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சூரியனை பொறுத்து தான் இருக்கும். சூரியன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அப்போ இந்த மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாங்க. குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்துக்கிட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் அதை நிறைவேற்றுங்க. குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு மனதுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நினைச்ச காரியம் அப்படிங்கிறது முடியும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இந்த மாதம் முழுவதும் இருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இந்த 2 கிரகங்களோட பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கால தாமதமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. திடீரென மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும்.
புதிய வழக்குகள் கூட வரலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே மேஷத்தில் புதன் வந்து சித்திரை மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு போகிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனோடு புதன் இணையும் பொழுது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. பெற்றோர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்துட்டு வந்த பிணக்கு அப்படிங்கிறது சரியாக போகுது. தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். அப்போ சூரியனோட பெயர்ச்சியால் ஆன்மீக காரியங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். வேலை தொழில் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது ஓரளவு உண்டு. கோபப்படுவதை தவிர்த்துக்குங்க. குழப்பமான மனநிலையை தவிர்த்துக்கிட்டு நிதானமாக செயல்படுங்க. இந்த சித்திரை மாதத்தில் கோவிலுக்கு செல்லும் பொழுது தான தர்மம் அப்படிங்கிறது அதிகமாக செய்யுங்க. குழந்தைக்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது அதிகமான செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை குழந்தைகளோட படிப்புக்காக இருக்கலாம், குழந்தைகளோட திருமணத்துக்காக இருக்கலாம், குழந்தைகளோட வேலை வாய்ப்பு இருக்கலாம். அப்படி குழந்தைகளுக்காக இந்த மாதத்தில் நீங்கள் செலவு செய்ய வேண்டியது கட்டாயம். புதிதாக விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் தந்தையின் தொழிலையோ அல்லது முன்னோர் செய்துக்கிட்டு இருந்த தொழிலையோ செய்துக்கிட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் புண், வயிறு செரிமான பிரச்சனை இதெல்லாமே வரும். அப்போ 35 வயசுக்கு மேலே இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம் தேவை. தந்தை வழி சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டு வாழ் மக்கள் வந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்தவங்க இந்த மாதத்துல தாய்நாடு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சூரியன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ உங்களுடைய ரகசியங்களை கவனமாக வச்சுக்கணும். உங்களுடைய ரகசியங்கள் வெளிவரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல மறையும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும். புதன் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வராரு. உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத நிறைவேற்றி கொடுப்பாரு புதன் பகவான். திருமணத்துக்காக முயற்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. மனதுக்கு பிடித்த கணவன் மனைவி அப்படிங்கிறது அமைவாங்க. அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சது போல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். உங்களுடைய காதல் உறவு இந்த மாதத்தில் திருமண உறவாக மாறலாம். குடும்பத்தோட உல்லாச பயணம்லாம் சென்று வருவீங்க. 5ல் புதன் இருக்கிறதால பரஸ்பர அந்யோன்யம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்க போகுது. 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும் பொழுது கற்ற கல்விக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது உண்டு. தாய் மாமனுக்கு மட்டும் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். அதில் சற்று கவனத்தோடு இருக்கணும். ஆடம்பரமான செலவுகள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. போட்டி பந்தயங்கள்லாம் பங்கு பெற்றீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். இந்த மாதத்தில் பெண்கள்லாம் அடிக்கடி அவசியம் இல்லாமல் பயணம் செய்வதை தவிர்த்துக்குங்க. பணியிட மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை விஷயமாக அதிகமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அதிகமான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. அப்படி செய்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு வாய்ப்பையுமே நிராகரிக்க வேண்டாம். தனுசு ராசிக்காரர்கள்லாம் அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் மேலிடத்தோட ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசிடமிருந்து வர வேண்டிய சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே வேளையில் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது உண்டு. மருத்துவ செலவு அதிகரிக்க போகுது. மாணவர்கள்லாம் நல்ல கவனத்தோடும் ஆர்வத்தோடும் தேர்வு எழுதுங்க. ஓவியம் பயிற்சி பெறும் மாணவர்கள் எல்லாமே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. இந்த மாதத்தில் படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் வந்து குரு பகவான் அதிபதி. அப்போ வந்து குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.